அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். நான் உங்கள் ராஜேஷ். ஹயகிரிவா அஸ்ட்ரோ சொல்யூஷனில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று நம் உதாரண ஜாதகத்தை காண இருக்கின்றோம். இந்த ஜாதகர் பெண் ஜாதகர், ஃபீமேல். இவர் பிறந்த தேதி 22/3/2007 காலை 6:20 பிறந்துள்ளார். பிறந்த ஊர் மயிலாடுதுறை. இவர் வந்து கிரக அடைவுகளை பார்ப்போம். இவர் மீன லக்னத்தை சேர்ந்தவர். லக்னத்திலே சூரியன் அமைந்துள்ளார். 2ஆம் இடத்தில் சந்திரன், சுக்கிரன். மூன்றில் 4 கிரகங்கள் இல்லை. கடக வீட்டில் சனி அமர்ந்துள்ளார். சிம்ம வீட்டில் கேது அமர்ந்துள்ளார். விருச்சிக வீட்டில் குரு அமர்ந்துள்ளார். மகர வீட்டில் செவ்வாய் உச்சமடைந்துள்ளார். புதன், ராகு 12ஆம் இடத்தில் அமைந்துள்ளார். ஜாதகர் கேள்வி என்னென்றால், தற்போது இவர் பிகாம் படித்துக் கொண்டிருக்கிறார். மேற்கொண்டு என்ன படிக்கலாம் என்பது அவர்கள் பெற்றோர் வைத்த கோரிக்கை. ஸோ என்ன எந்த கிரகம் பலம் பெற்றிருக்கிறது, எந்த துறைக்கு சென்றால் நல்லது என்பதை இந்த வீடியோவில் பார்ப்போம். இப்போது ஆறு என்பது தொழில். அந்த ஆறுங்கிற தொழில் வந்து லக்னத்திலே இருப்பதால், சூரியன் லக்னத்திலே இருப்பதால் இவர் அரசாங்க சம்பந்தப்பட்ட வேலை செல்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ளது. ஏனென்றால் குரு 5ஆம் பார்வையாக லக்னத்தை பார்க்கிறது, சூரியனை பார்க்கிறது. அது மிகப்பெரிய அட்வான்டேஜ் இந்த ஜாதகருக்கு. அடுத்தது என்ன பார்க்கலாம் என்றால், இவர் காமர்ஸ் குரூப் எதுக்காக சென்றார் என்றால், 7ஆம் இடம் உபய லக்னத்துக்கு 7ஆம் இடம் பாதகஸ்தானம். பாதகஸ்தானம் வலுப்பெறக்கூடாது. இது வந்து மறைவு பெற வேண்டும் அல்லது நீசம் பெற்று இருக்க வேண்டும். இங்க மறைவு 12ஆம் இடத்தில் மறைவு பெற்று புதனோடு ராகுவோடு சேர்ந்திருப்பதால் இவர் அந்த துறையில் நன்றாக படிக்கிறார், நன்றாக பிரபலமாக வருகிறார். ஸோ அது 2வது பாயிண்ட். 3வது பாயிண்ட், இவர் வந்து குரு 9ஆம் இடத்திலிருந்து தனது பார்வையை 5ஆம் இடத்தில் உள்ள சனியை பார்க்கிறார். சனி என்பது தெரியும், அது லா, சட்டம், கம்பெனி, தொழிலாளர்கள். ஸோ அந்த மாதிரி தொழிலாளர்கள் சார்ந்த ஒரு படிப்பு. ஸோ என்ன பண்ணலாம்னா, லாக்கும் தொழிலாளர்களுக்கு என்ன, தொழிலாளர் சங்கம், தொழிலாளர் சார்ந்த லா. ஸோ அந்த மாதிரி படிப்புகளை படிக்கலாம் என்று நாங்கள் சஜஸ்ட் செய்துள்ளோம். அவர் வந்து சிஎம்ஏ படிக்கலாம், ஐசிடபிள்யூ என்று சொல்வார்கள். சார்ட்டர்ட் அக்கௌண்ட் படிக்க வாய்ப்பு உள்ளது. இங்கேயும் நிறைய லாக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. கம்பெனி செக்ரட்டரிலையும் வந்து அதிகமான லா சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கும். அல்லது லா கூட, எல்எல்பி கூட இவர் படிக்கலாம். இன்சூரன்ஸ் துறையும் படிக்கலாம். இந்த துறைகள் இவருக்கு சஜஸ்ட் செய்யப்பட்டுள்ளது. இவர் ஆல்ரெடி நன்றாக படித்துக் கொண்டிருக்கிறார் பிகாம். ஸோ மேற்படிப்பு படிக்கிறதுக்கு சூட்டமான ஜாதகப்படி எது சூட்டபிளா இருக்குன்னா, லா சம்பந்தப்பட்டது, சட்டம் சம்பந்தப்பட்டது, தொழிலாளர் சட்டம், ஃபைனான்ஸ் சட்டம், அந்த மாதிரி சட்ட சம்பந்தப்பட்டது இவருக்கு சூட்டபிளா இருக்கு. அதனால இந்த விஷயங்களே அவருக்கு பரிந்துரை செய்துள்ளோம். மிச்சவற்றை அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், ஃபார்வர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.